இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாராக இருக்கிறோம்? அவர் எப்படியாக விதைக்கப்பட்டார்? நமக்காக அவர் என்ன பண்ணாரு? விதைக்கப்பட்டார். ஸோ அந்த விதையாக அவர் விதைக்கப்பட்டதால் நம்ம அவருடைய அறுவடையாக மாறி இருக்கிறோம். அந்த அறுவடையை எப்படி அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்ற அறிவு நமக்குள்ள வரும்போது அது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா செயல்படும். நம்ம வார்த்தையை, நான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான், நம்ம வார்த்தைய கேட்கறவங்களாக மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தையை என்ன பண்ணணும்? சாப்பிட்றவங்களாக. அதை சாப்பிட்டு நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், மென்னு சாப்பிட்டோன்னு அந்த ஃபுட்டு என்ன ஆகுது? உள்ள போய் ஜீரணமாகி அது என்னென்ன சத்தாக மாறணுமோ அது மாதிரி அது போய் அங்க என்ன பண்ணுது? வேலை செய்யுது. அப்ப நம்ம ஃபீல் பண்றோம்ல, ஃபீவர் வருது, அது நீங்க என்ன பண்றீங்க? டக்குன்னு உடனே மாத்திரையை போடுறீங்க. மாத்திரை போட்டோன்னா உங்களுக்கு சுகமாயிடுச்சுன்னு எப்படி தெரியுது? அந்த மாத்திரை போய் வேலை செஞ்சிருக்க நீங்க நம்புறீங்க இல்லையா? அதேதான், நான் இந்த வார்த்தையை நான் சாப்பிடுறேன். நீங்க திருப்பி 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 இந்த வார்த்தையை சாப்பிட ஒரு வாரம் போதும். இந்த வார்த்தையை நீங்க திருப்பி 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 இந்த வார்த்தையை சாப்பிடும் போது என்ன ஆயிடும்? இட் வில் எனர்ஜைஸ்ட். இது உங்களுக்குள்ள போய் வேலை செய்யும். ஓகேவா? அதனால சாப்பிடுங்க. வார்த்தையை சாப்பிடும் பொழுது நீங்கள் புஷ்டியா இருப்பதை அடுத்த வாரம் உங்க முகம் காமிச்சு கொடுக்கும். நீங்க அந்த வார்த்தையை சாப்பிட்டுருக்கீங்களா இல்ல ஏன்றது உங்க முகத்தை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ நானே தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறேன்ற அந்த இது வரும்பொழுது, அப்ப அவர் நமக்கு கொடுத்த பொக்கிஷத்தை நம்ம எவ்வளவு பொக்கிஷமா வச்சிருக்கணும், அந்த அழியாத வாழ்வை எவ்வளவு பாதுகாப்பா நான் வச்சிருக்கணும்ன்ற அவர் எனக்கு கொடுத்த பொக்கிஷம்ன்ற அறிவு நமக்குள் வரும்பொழுது நம்ம சரீரத்தை என்ன பண்ணுவோம்? அவ்வளவு அழகா பேணி காப்போம். சங்கீதம் 72:16 அதிகாரம். சங்கீதம் 72:16 வசனம். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். ஆமென். பூமியின் மலைகளின் உச்சியிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டது. என்னதான் விதைக்கப்பட்டு இருக்கும்? நான் சொல்ற பட்டதுன்றேன். ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டதா பட்டு இருக்குமா? பட்டது, விதைக்கப்பட்டது. அன்று பட்டு இருக்கும், இன்னைக்கு விதைக்கப்பட்டது. அடுத்தது என்ன சொல்லுது? அதிக விளைவு நகரத்தார் என்ன பண்ணியிருப்பாங்களாம்? செழித்தோங்கி இருப்பார்கள். சோ அவர் விதைக்கப்பட்டார். எதற்காக விதைக்கப்பட்டார்? லீபோனை போல. அது ஒரு லீபோனன்றது ஒரு ஊரு. லீபோனனை போல இவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்களாம்? அங்க இருக்கிற கேதுரு மரங்களை போல, அங்க இருக்கிற திராட்சை பழங்களை போல நம்ம எப்படி இருப்போமா? செழித்தோங்கி இருப்போன்னு இருக்கு. சோ ஏன் இங்க லீபனோன்னு சொல்லப்பட்டிருக்குன்றதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எதை முடிப்போம்? நாம் அவர் எப்படியாக விதைக்கப்பட்டார் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஓகேவா? சோ அவர் என்ன ஆனாரு? நமக்காக நாம் செழித்தோங்கு வளரும்படிக்கு அவர் என்ன செய்யப்பட்டார்? விதைக்கப்பட்டார். அதை கிறிஸ்துவே சொல்கிறார். யோவான் 12வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு அப்ப எப்படி சொல்றாரு? கோதுமை மணி என்ன பண்ணணும்? நிலத்துல விழுகணும். விலகாட்டி அது எப்படிதான் இருக்கும்? தனிச்சுதான் இருக்கும். ஆனா விழுந்ததே ஆகில் தன் பலனை கொடுக்கும்னு சொல்றாரு. நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நாம் தனித்து இருக்கோம். நீங்க தனிச்சு இருக்கும்போது யாரு கூடயும் ஒட்டாம இருக்கீங்க, யாரு கூடயும் சேராம இருக்கிறீங்கன்னாவே என்ன பண்ணல? நீங்கள் உங்களை நிலத்தில் விதைக்க அனுமதிக்கலன்றதுதான் உண்மை. உங்களோட மத்தவங்க கூட மிங்கிளாக முடியல, நான் அப்படியே தனியாவே இருந்துறேன்ப்பா, இதுதான் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா நம்ம என்ன பண்ணல? நம்ம இன்னும் யாரு கூடயும் மிங்கிள் ஆகலை. ஏன்னா நம்ம ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருப்போம். நான் இப்படி இருப்பேன், இந்த மாதிரி இருப்பேன், இப்படி இருப்பேன். ஆனா இன்னொருத்தவங்க என் கூட கலக்கும் பொழுது அவங்க ஒரு ஹேபிச்சுவல் என்ன பண்ணுவாங்க? பழகுவாங்க. அந்த ஹேபிட்டோ அதுவோ என்ன பண்ண மாட்டேன்னுது? என்னோட மிங்கிள் ஆகாமதுனால நான் என்ன பண்றேன்? அவங்களை விட்டு தனித்தே இருக்கேன். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு?
டோன்ட் பி சிங்கிள் மிங்கிள். ரைமிங் நல்லா இருக்கா? ஆமென். சோ எப்போ என்ன பண்ணாதீங்க, தனித்து இருக்காதீங்க. நீங்கள் தனித்து இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ண முடியாது, பலனை கொடுக்க முடியாது. உலகமே சொல்லுது தனிமரம் தோப்பாகாது. நீ தோப்பாகி விருட்சமாய் மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும், அநேகரோடு பழக வேண்டும். அவர் தேவ அன்பை நம்ம மத்தவங்க கிட்ட செலுத்த தான் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறார். சோ அவர் விதைக்கப்படுவார் என்றால் நாமும் என்ன பண்ணணும், விதைக்கப்படணும். கிறிஸ்து தன் மரணத்தை குறித்து மாத்திரம் அங்க சொல்லல. இந்த வசனத்தை சொல்லும் போது என்ன சொல்றாரு, பி ஹம்பிள். நான் எப்படி உனக்கு சர்வ் பண்றனோ, நான் எப்படி உனக்கு ஊழியம் செய்யறனோ, அதே போல நீயும் போய் என்ன பண்ணு, பிறருக்கு ஊழியம் செய். அப்பொழுது நீ எனக்கு ஊழியம் செய்யும் பொழுது நீ தேவனால் கனப்படுவா. பிதா என்னை கனப்படுத்துவது போல உன்னையும் கனப்படுத்துவார் அப்படின்னு சொல்றாரு. சோ மண்ணில் விதைக்கப்படணும்னு சொல்றாரு. எப்படியாக தன் மரணத்தை நான் எப்படி விதைக்க போகிறேன்றத அநேக இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் அதுல சில இதை மட்டும் எடுத்து உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். யோவான் 2வது அதிகாரம் 19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இயேசு என்ன சொல்றாரு? இயேசு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளுகளுக்குள்ளே எழுப்புவேன் என்று சொல்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, என்னது இது கட்டுறதுக்கு 40 வருஷம் ஆச்சே, நீ என்ன பண்ணுவ, இது இடிச்சு கட்டிடுவியா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஆனா ஆண்டவர் எதை பத்தி சொல்றாரு, தன் சரீரமாகிய உடலை சொல்றாரு. சோ அவர் நம்ம ஆலயம்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் எதை நம்பி இருந்தார், தன்னுடைய சரீரமும் தேவன் தங்குகிற ஆலயம்னு சொன்னதுனாலதான் அவர் நம்மளை பார்த்து நீங்களும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றார். இயேசு தான் செய்யாத ஒன்றையும் நம்ம செய்யணும்னு அவர் என்ன பண்ணல, நமக்கு சொல்லவே இல்லை. சோ நீங்க ஆலயமா இருங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு, என்னுடைய சரீரமும் ஆலயம், ஆதலால் நீங்களும் யாரு, தேவன் தங்குகிற ஆலயம். அவர் எனக்குள் தங்கி இருப்பாரானால், பிதா எனக்குள் செயல்பட்டு இருப்பாரானால், ஆவியானவர் எனக்குள் தங்கி எனக்குள் வாசம் செய்து செயல்பட்டு இருப்பாரானால், என்னை இயக்க செய்திருப்பாரானால், உங்களையும் இயக்க வல்லவரா இருக்கிறாரு. சோ அவர் தங்குகிற ஆலயமாக நீங்க இருக்கிறீங்கன்றதான் சொன்னார். இந்த ஆலயத்தை என்ன பண்ணுங்க, இடித்து போடுங்கள், 3 நாளுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணுவேன், உயிரோடு எழும்புவேன்னு சொன்னாரு. நான் மரணிக்க கூடாது என்பதற்காக எனக்காக அவர் என்ன பண்ணப்பட்டார், உயிர்த்து எழுந்து வந்தார். ஆமென். அப்போ இப்படி உயிர்த்து எழுந்து வந்தவர் எதற்கு ஒப்பாக தன்னை சொன்னார்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். மரணத்திற்கு நேராக முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். மரணத்திற்காக தன்னை விதைக்க தன்னை முற்றுமாக என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். யோவான்ல படிக்கும் போது தெரியும், இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் விலகட்டுன்றார். ஆனா நான் இதை செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறேன். சோ பிதா என்னில் மகிமைப்படணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் இந்த பாதை வழியா தான் போகணும். பிதாவே என்னை மகிமைப்படுத்துன்னு சொல்லும்போது ஒரு சத்தம் கேக்குது அவருக்கு, மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன்ற அந்த சத்தம் உங்க எங்க இருந்து கேக்குது, வானத்திலிருந்து தொனிக்கப்படுது. சோ அவர் தன்னுடைய வந்த நோக்கத்தை அவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிற நோக்கத்தையும் அவர் உங்களுக்கு அறிவிப்பார். ஏசாயா 45 படிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, வரும் காரியங்களை என்கிட்ட கேளு. எனக்கு சொல்றாரு, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளு, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லுவேன்றாரு. சோ நம்ம கேட்கிறோமான்றதுதான் இது. சோ நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், குழப்பம் 2 மனமா என்ன பண்ண வேண்டாம், குந்தி நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கிட்ட போய் கேட்கும்பொழுது அவர் திட்டமாய் என்ன பண்ணுவாரு, நமக்கு பதில் தரவரா இருப்பாரு. திட்டமா பதில் தரலையா, அப்ப அங்க சமாதானம் இல்லையா, என்ன பண்ணுங்க, அங்க வெயிட் பண்ணுங்க. முந்தி என்ன பண்ணாதீங்க, ஓடாதிருங்கள். சோ அவர் தன்னுடைய நோக்கத்தை நன்றாய் அறிந்தவரா இருந்தாரு. தன் ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆனா இவர் அங்க விதைக்கப்படும் வரைக்கும் அந்த எருசலேமுக்குள்ள அவர் எப்படியாக இருந்தார், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டா இருந்தாரா, இல்ல இல்லையா? அவர் சின்னதா தான் இருந்தாரு, அசட்டை பண்ணப்பட்டுதான் இருந்தார். அவருடைய ஆரம்பம் எப்படிதான் இருந்துச்சு, அற்பமா தான் இருந்துச்சு. அவரை பார்த்து என்ன சொன்னாங்க, இவன் தச்சனின் மகன் அல்லவா, இவருடைய சகோதர சகோதரிகள் நம்ம மத்தியில தான் இருக்கிறாங்க, இவனும் உங்க அப்பா கூட சேர்ந்து தச்சு வேலை தானே பண்ணிட்டு இருந்தான், இவன் இப்படி இவ்வளவு அதிகாரம் உள்ளவனாக நம்ம மத்தியில பேசுறான் அப்படின்னு சொல்லிதான் இயேசுவை பார்த்து என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. அது மாத்திரம் கேட்கல, கொஞ்ச நாள் போய் சில பேர் என்ன பண்ணாங்க, இவனும்
எலியாவில் ஒருவர், இவரும் ஒரு தீர்க்கதரிசி. போதகரேன்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வேற என்ன எடுத்துக்கிட்டாங்க, வேணா எங்களோட ஆசாரியனா கூட இருந்துக்கோங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஏத்துக்கலாம். ஆனா யாருமே என்ன பண்ணல அவரை, இவர் தேவனுடைய குமாரன் என்று ஏத்துக்கவே இல்ல. சோ அவருடைய ஆரம்பம் அற்பமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஆரம்பமும் இப்படிதான் இருக்கு, அற்பமா தான் இருக்கு. ஆனா முடிவோ சம்பூர்ணம். யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். அவருடைய ஆரம்பமே அற்பமா இருந்துச்சு, ஆனா அவருடைய முடிவு ஆகிய நாம சம்பூர்ணமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்குமாமா, சம்பூர்ணமாக இருக்கும். மத்தேயு 13:31 பரலோக ராஜ்யத்தை குறிச்சு சொல்றாரு. ஏன்னா முடிவு எப்படிதான் இருக்கும்னு சொன்னேன், அவருடைய துவக்கம் எப்படிதான் இருந்தது, சிறிதளவு தான் இருந்துச்சு. அப்போ அவர் அங்க பரலோக ராஜ்யத்தை குறிச்சு சொல்றாரு. சோ பரலோக ராஜ்யம் யாருக்குள்ள இருக்குது, இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. அப்படிப்பட்ட பரலோகத்தை ராஜ்யத்தை குறித்து சொல்றாரு. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். சொல்லுங்க, அதை ஒரு மனுஷன் எடுத்து அதை நிலத்தில் விதைத்தான். அப்ப விதைக்கும் போது அது என்னாச்சு, அது சகல விதைகளிலும் சிறியதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக மரமானதாம். கடுகு விதை எத்தனோண்டு, சின்ன விதை, சின்னோண்டு விதை. ஆனா அதை போட்டு எல்லாம் என்ன வச்சிருப்பாங்க, கடுகு விதை தானே, இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், நான் பாரு எவ்வளவு பெரிய சீடா இருக்கேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா கடுகு விதை சின்னதுதான், அதை ஒரு மனுஷன் விதைத்தான். நான் இதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அந்த ஒரு மனுஷன் பிதா நமக்காக கிறிஸ்துவை விதைத்தார். அந்த பரலோக ராஜ்யம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வர வேண்டும் என்று யாரை விதைச்சாரு, பிதா தன் சொந்த குமாரனையே நமக்காக விதைத்தார். அது விதைக்கப்பட்டதுனால் அது எப்படி மாறுச்சா, அது சகல விதைகளிலும் சிறியது, அற்பமாக எண்ணப்பட்டது. இவன் தர்ச்சனுடைய மகன் அல்லவா, இவன் சகோதரிகள் நம்மளுடைய கூட இருக்கிறார்கள் அல்லவா, இவன் எப்படி தன்னை தேவ குமாரன்னு சொல்லலாம், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லி இருட்டோட இருட்டா என்ன பண்றாங்க, களவாடிட்டு வந்து அவர் என்ன பண்றாங்க, மரணத்துக்கு நேராக அனுப்பி விடுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறிய விதையாக இயேசு விதைக்கப்பட்டு சிறிய விதையாயிருந்தாலும் அது வளரும் போது, அது விதைக்கப்பட்டு அது வளரும் போது அது எப்படி வளர்ந்துச்சாம், சகல விருட்சங்களிலும் சகல மரங்களிலும் பெரியதாகிறது மட்டும் இல்ல, அது தனக்கு மட்டும் பலன் கொடுக்கறதாக இல்ல, ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதுல வந்து அடைக்கலம் புகும்படியாக அடைக்கல பட்டணமாக கிறிஸ்து மாறினாரு. அன்னைக்கு அங்கங்க என்ன பண்ணாங்க, அடைக்கல பட்டணம் இது பண்ணாங்க. யாரோ ஒரு தப்பு செஞ்சுட்டு ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டு அவங்க ஓடுனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கல்லெறிஞ்சு கொன்னுருவாங்க. ஆனா அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் அவர்கள் வரும் பொழுது அவங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது. இன்னைக்கு மரமாக கிளையாக வந்திருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரா போய் உட்கார்றோம், அவரே அடைக்கலம்னு சொல்லி நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது யாராவது நம்ம மேல கை போட முடியுமா? ஏன்னா நம்மளோட அடைக்கப்பட்டோம் யாரு, கிறிஸ்து. அவருக்குள் நாம் பறவைகளாக தஞ்சம் புகுந்திருக்கிறோம். ஆமென். அப்ப இவர் என்ன பண்ணப்படணும், நாம் தஞ்சம் புகுகிறதுக்கு அவர் யாருன்னு செய்யணும், விதைக்கப்படணும். கிறிஸ்துவால் பிதாவால் அவர் விதைக்கப்பட வேண்டும். சோ விதைக்கப்படுவதற்காக அவர் தன்னை எங்கே ஒப்பு கொடுத்தார், அவர் சொல்ற தன் மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 3வது அதிகாரம் 14-15 சர்ப்பமானது மோசேவினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கனெக்ட் ஆகுதா? அவர் என்ன பண்ணாரா? இவ்வளவாய் தந்தருளி. எப்படி பண்ணாரா? சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது. எதற்காக உயர்த்தப்பட்டது? அங்க கொல்லிவாய் பாம்பு அவர் தான் அனுப்பிச்சாரு. பட் அவர் என்ன பண்றது? கடிச்சவங்க மரணத்துக்கு இது பண்ணும்போது மோசே என்ன பண்றாரு? அவருக்காக விண்ணப்பம் பண்றாரு. அப்ப மோசேட்ட என்ன சொல்றாங்க? ஒரு வெண்கல சர்பத்தை செஞ்சு நீ என்ன பண்ணு, மேல வை, அதை நீ பாரு. யாரெல்லாம் அந்த பாம்பு கடிக்குதோ அந்த பாம்பு கடிச்சவன் யார பார்க்கணும்? அந்த சிலுவைய நீ பாரு, வெண்கல சர்பத்தை நீ பாரு. நீ பார்க்கும் பொழுது உனக்குள்ள என்ன வரும்? ஜீவன் வரும், புது ஜீவன் வரும். மரணத்திற்கு ஏதுவான ஜீவன் உன்னிலிருந்து எடுக்கப்பட்டு அந்த சர்பத்திலிருந்து ஒரு புதிய ஜீவன் வரும். இது யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளம். சோ இதத்தான் இது தன்னுடைய அடையாளம். தானும் இப்படியாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நன்றாய் அறிந்திருது. அது எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்பதை அறிந்தவரா இங்க கிறிஸ்து சொல்றாரு. மோசே வனாந்திரத்திலே வெண்கல சர்பத்தை உயர்த்தது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். எதற்காக உயர்த்தப்பட வேண்டும்? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அதை சொல்லுங்களேன், நான் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, நான் எந்த விதத்திலையும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுத்தாரு? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அது ஏதோ செந்தமிழ்ல படிக்கிற மாதிரியே இருக்கு. அது என்னது? அழியாத வாழ்வை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அழியாத வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இல்ல? அழிஞ்சு போகிற வாழ்க்கை இல்ல, அவர் எனக்கு அழியாத வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப எனக்கு அழியாத வாழ்க்கைன்னா என்னோட சரீரம், என்னோட உறுப்புகள் எதுவும் என்ன ஆகாது? அழிஞ்சு போகாது. அது எனக்குள்ள எப்பவுமே எப்படி இருக்கும்? கெட்டு போகாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்ணு சுருங்கி போகும்னு நினைக்க கூடாது. இல்ல, அவருடைய அழியாத வாழ்வு எனக்குள்ள இருக்கிறதுனால என் கண் என்னாகாது? மங்காது. என் காதுகள் இன்னும் கூர்மையாக கேட்கும். ஐயோ, நான் நடக்கிறேன், வயசாயிடுச்சு, எனக்கு முட்டி வலி வரும். இல்ல, எனக்குள் அவருடைய அழியாத வாழ்வு இருக்கிறதுனால என்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் என்னாகாது? கெட்டு போவதே இல்லை. நான் மறுரூபத்திற்கு மேல் மறுரூபம் ஆயிட்டே தான் இருப்பேன். நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டே தான் இருப்பேன். புது புது புதுபலன் அடைந்து கழுகைகளை போல செட்டைகளை பிடித்து உயரே பறந்துட்டு தான் இருப்பேன். ஆமென். அதனால அவர் யாரை தந்தருளினார்? தம் ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். எவ்வளவாய்? எதற்காக கொடுத்தார்? எப்படி கொடுத்தார்? அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார்? சாபமில்லாதவரை நமக்காக சாபமாக்கினார், பாவமில்லாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரணத்திற்கு ஏதுவாக இல்லாதவரை மரணத்திற்கு ஏதுவாக ஊற்றினார். மரண ஆக்கினைக்குள்ளாக தன்னை தீர்ப்பிடும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? சோ அப்போ இன்னைக்கு நான் மரணம் அடையலாமா அடையக்கூடாதா? எனக்கு எந்த இடத்துலயும் என்ன கிடையாது? மரணம் கிடையாது. ஏன்னா நான் மரணத்துக்குள்ள போக கூடாதுன்னு தானே அவர் மரணத்துக்குள்ள போயிருக்கிறாரு. அப்புறம் எப்படி எனக்குள்ளேயும் எப்படி அழிகிற வாழ்வு வேலை செய்யும்? ஏன்னா என் வாழ்வு அழியாத வாழ்வு. எனக்கு உங்களுக்கு இருக்கிற வாழ்வு என்னது? நித்திய ஜீவன், அழியாத வாழ்வு. சோ அந்த அழியாத வாழ்வு எப்பொழுதுமே கெட்டு போகாது. ஏன்னா என்னை நேசித்து இவ்வளவா அன்புக்கு, எவ்வளவாயின்னு நமக்கு தெரியல, அதனால அந்த வார்த்தை அங்க அவ்வளவு அழகா போட்டிருக்காங்க. இவ்வளவா அன்பு கூர்ந்து தன் குமாரனையே, சொந்த குமாரனையே விதைத்தார். தன் சொந்த குமாரனே நமக்காக விதைத்தார். சோ தன் சொந்த குமாரனை விதைத்தவர் மற்ற அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அருளுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். அவர் மற்றவைகளை நமக்கு தருவது அதிக நிச்சயமாமே. ஆமென். சோ இதேதான் எங்க சொல்லப்பட்டிருக்கு? என்னாகமம் 21:8 அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற நமக்கு என்னதான்? ஜீவன் தான். பாட்டு பாடும்போது வேற எதுவும் வருதோ இல்லையோ, நம்ம பாடும்போது எதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்கணும்? அந்த சிலுவை. அந்த சிலுவை எப்படிப்பட்ட சிலுவையா உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் கொண்டு வருவேன்னா, அந்த ரத்தம் சொட்ட சொட்ட,
அங்க வடிய வடிய அந்த ரத்தமும் அந்த தண்ணீரும் என் மீது என்ன பண்ணிட்டே இருக்கு, பொழிந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அது பொழிய பொழிய என் தாகம் என்ன பண்ணப்பட்டு கொண்டே இருக்குது, தீர்த்து கொண்டே இருக்கு. என் ஜீவன் புது ஜீவனாக, அழியாத ஜீவனை நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன், உள்ள ரிசீவ் பண்ணிட்டே இருக்கேன். அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் அவரை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தி வைக்கும் பொழுது நம்ம என்ன ஆயிட்டே இருப்போம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருப்போம். ஆமென். ஏசாயா 2வது அதிகாரம் 2:3. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். சோ கடைசி நாட்கள் என்ன நாட்களில், அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிலுவையில எங்க பண்ணப்பட்டார், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். இப்ப இயேசுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆலயமாகிய பர்வதம். ஆலயமாகிய பர்வதம் அந்த பர்வதங்களின் கொடுமுடியிலே, அந்த டிப் பாயிண்ட்ல கொடுமுடியிலே உயர்த்தப்பட்டார். எதற்காக, எனக்காக. அப்ப அவர் உயர்த்தப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டும் எல்லா ஜாதிகளும் அவருக்குள் ஓடி வருவார்கள். ஆமென். அப்ப எப்படி இருக்குமா, இப்ப நம்ம சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா நம்ம கிறிஸ்துவை அறிவிக்கிற நம்ம இப்போ யாரா இருக்கோம், அவர் ஆலயம்னா இன்னைக்கு நானும் நீங்களும் யாரு, கர்த்தருடைய பர்வதமாகிய ஆலயம். சோ நம்மள ஒருவராலும் என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்ம இப்ப எங்க நாட்டப்பட்டிருக்கிறோம், கொடுமுடியிலே, அவருடைய அந்த கண்மலையின் உச்சியிலே நம்ம நாட்டப்பட்டிருக்கோம். நம்ம இந்த பூமிக்கு இப்ப யாரா இருக்கோம், உலகத்தின் வெளிச்சமா இருக்கோம். சோ அப்படி இருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் வாருங்கள் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்போ ஃபர்ஸ்ட் சீனாய் மலையில வெளிப்பட்டது என்னது, கட்டளைகள் வெளிப்பட்டுச்சு, லா வெளிப்பட்டுச்சு. ஆனா இங்கே சியோனிலிருந்து நமக்கு வந்தது என்னது, வேதம். சியோனிலிருந்து வந்தது தேவ வார்த்தை வந்தது. சியோனிலிருந்து என்ன வந்துச்சு, வார்த்தை வந்தது. எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். சியோனில் பெறப்பட்டது, வார்த்தையாக பெறப்பட்டது. எருசலேமிலே அது வெளிப்பட்டது. உங்களுக்கு புரியுதா, சியோனில் வார்த்தை வந்தது, எருசலேமிலே மாம்சமாக வெளிப்படுத்தப்பட்டது. புரியுதா, சியோனில் என்னவா வந்துச்சு, வார்த்தையாக வந்தது, எருசலேமிலே மாம்சமாக வெளிப்படுத்தப்பட்டது. சோ அவர் அங்கே வார்த்தையாக இருந்தார். ஆனா அன்னைக்கு சிலுவையிலே எருசலேமிலே தூக்கப்படும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாக மாறி எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்தார். அந்த செய்து முடித்ததை பிரசங்கிக்கிற நாமும் நமக்குள்ளும் இருந்து அநேக ஜாதிகள் என்ன பண்ணுவாங்க, புறப்பட்டு வருவார்கள். இதோ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அங்கே என்ன போதிக்கப்படுது, கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுது என்று சொல்லி அநேகர் இந்த இடத்திற்கு கடந்து வருவார்கள். ஆமென், ஆமென். சோ இப்ப இத்தனை நேரம் எதை பத்தி பேசிக் கொண்டிருந்தேன், கிறிஸ்து விதைக்கப்பட்டார். யாருக்காக விதைக்கப்பட்டார், எனக்காக விதைக்கப்பட்டார். அந்த மரணத்திற்கு நேராக தன்னை ஊற்றினார்னு சொன்னேன். எதற்காக ஊற்றினார், நான் செழித்தோங்கும்படியாய், நான் மரணத்திலிருந்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய், அந்த அழியாத வாழ்வை நான் அடைந்து கொள்ளும்படியாய் ஊற்றப்பட்டார் இல்லையா. இப்போ அந்த வசனம் சங்கீதம் 72:16 அதோட பிற்பாதி என்ன சொல்லுது, பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபோனை போல நகரத்தார் செழித்து ஓங்குவார். இந்த லீபனோன் நீங்க இப்போ போய் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த லீபனோன்ற கண்ட்ரி அது வறண்ட பூமி, அது பாலை நிலம் அல்ல, அது அதிக பனி பொழியிற பூமி. ஒன்னா பாலைவனமா இருந்தாலும் அங்க என்னாகாது, ஒண்ணுமே முளைக்காது. இந்த சைடு ரொம்ப அதிக பனியா இருந்தாலும் என்னாகாது, ஒண்ணுமே முளைக்காது, வெறும் என்னவாதான் இருக்கும், ஐஸா தான் இருக்கும். ஆனா இந்த லீபனோன்லயும் ஒண்ணு வந்துச்சுன்னா அதோட பெஸ்ட் ஒண்ணுமே கிடையாது.
இங்க நான் நிறைய போய் சர்ச் பண்ண லீபனோன்னு வேற மாதிரி சொல்லினாங்க. ஆனா எனக்கு வந்த வெளிப்பாடு, நான் லீபனோனை நான் இயேசுவாக, அந்த பூமியாக பார்க்கிறேன். லீபனோன் என்ன பார்க்கிறேன்? இந்த பூமியாக. ஏன்னா அது வறண்ட நிலம். பூமியானது முள்ளும் குறுக்கும் விளைத்து கொண்டிருந்தது. அதிலிருந்து ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, எழும்ப முடியாதபடிக்கு அந்த பூமி தன்னுடைய சாபத்தினால ஒன்னும் செய்ய முடியாம அது எதை விதைச்சாலும் எது என்ன கொடுக்கப்படும் இல்ல, அது முள்ளும் குறுக்கு தான் வச்சுச்சு. நீங்க போய் ஆப்பிள் மரத்தையும் வச்சாலும் என்ன தர முடியல, அதனால ஆப்பிள் மரம் தர முடியல. ஆனா அது என்னதான் கொடுத்துச்சு, வெறும் முள்ளையும் குறுக்கும் தான் கொடுத்துச்சு. ஆனா கிறிஸ்து என்ன பண்ணாரு, தன் ரத்தத்தை சிந்தி அவர் அங்கே விதைக்கப்பட்டதுனால அது வேர் பற்றி அங்க லீபோனிலும் அதிக மரங்கள் வளர்வதற்கு காரணமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த லீபோனின் மரங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா கேதுரு மரங்கள். லீபோன் பத்தி நீங்க அடிக்கடி பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம், லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள். சாலமோன் ஆலயம் கட்டும் போது என்ன பண்ணுவாரு, கேதுரு மரங்கள்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்பவுமே இந்த கேதுரு மரங்கள் நீங்க எத்தனை நாட்கள் அந்த பூமிக்குள்ள அந்த வருஷ கணக்கா இருந்தா கூட அதோட அந்த இது என்ன ஆகாது, நிலைக்கால்கள் போகவே போகாது. இன்னுமே வருஷ கணக்கா உள்ள இருக்கிறதையும் நம்ம தோண்டி எடுத்தா இட் வில் நாட் பிகம் அ ஃபாசில். சிலதெல்லாம் என்ன பண்ணி நிலக்கரியாதா மாறிடுதுல, அது அப்படியே மாறாது. எப்படி மரமா இருக்கோ அது அப்படியே தான் இன்னுமே இருக்காம. அதனாலதான் டூ காஸ்ட்லி. இப்ப எடுத்து வந்து சில பேர் என்ன பண்றாங்க, அதை விற்கவும் சரி. லீபனோனுக்குரிய ஒரு இது என்னன்னா, அந்த இடத்துக்குரியது என்னன்னா, அது முற்றிலும் பனி படர்ந்த பிரதேசம், ஒன்றும் அதற்குள் முளைக்காது. ஆனா இந்த கேதுரு மரங்கள் விதைக்கப்பட்டிருக்கும் போது அது வளர்றது என்னாகாது தெரியாது. ஆனா அங்க கேதுரு மரம் என்னாகுமா, மேல அது 160 அடி 100 சென்டிமீட்டர். நார்மலி எப்படி வருமா, ஸ்டெடியா 100 அடிக்கு மேல வரும். ஆனா அந்த 100 அடி போறதுக்குள்ள அது கீழே எவ்வளவு போயிருக்குமா, 180 அடி ஆழம் போயிருக்குமா. எவ்வளவு போயிருக்கும், 180 அடி ஆழம் போயிருக்குமா. அதோட ஆழம் மாத்திரமல்ல, அது தன் வேர்களை 60 அடி அகலத்துக்கு தன் வேர்களை பாய்த்திருக்குமா. அது பாறை நிறைந்த பூமி. அந்த பாறை நிறைந்த பூமிக்குள்ள அதை தன் வேற சொருகி 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 நீ யோசிச்சு பாருங்க, ஒரு மரம் 60 அடிக்கு இதாயிருந்துச்சுன்னா அது எவ்வளவு தூரம், அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. அது மாத்திரமல்ல, செழித்து ஓங்கிய அந்த மரத்தோட ட்ரங்க நீங்க சுத்தணும்னா 10 பேரு பிடிக்கும். சோ ஒன்றுமே முளைக்க முடியாத ஒரு இடம், அப்படிப்பட்ட இடத்துல கேதுரு எப்படி வளருதான், செழித்து ஓங்கும். சோ நம்மளையும் அதே தான் சொல்றேன், நீ வறண்ட பூமியில இருந்தாலும், நீ எங்க இருந்தாலும் நீ எப்படி இருப்ப, லீபோனை போல. அதனாலதான் அநேக இடங்கள்ல லீபோனை போல செழித்து ஓங்குவாய், பனையை போல செழிப்பான் இருக்கு. பனைமலை எப்படி இருக்கும், நேரம் செடியா செழித்தோங்க. அதை வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, வளையும், காத்தடிச்சா என்ன பண்ணும், வளைஞ்சிரும், விழுந்துரும் நினைக்கும். ஆனா ஸ்வைன்ல என்ன பண்ணிடும், நேரா போயிடும். அதே மாதிரிதான் இந்த லீபனோன் அந்த கேதுரு மரங்கள் பனி பெய்யற டைம்ல என்ன ஆகுமா, அந்த பனி விழுகுது இல்லையா, அந்த பனி விழுகும் போது டோட்டலா இந்த மரமே அவ்வளவுதான், எவ்வளவு பெருமா மறந்தாலும் என்ன, பனி விழுகுது, விழுந்துரும் போல இருக்கு. அப்படி நினைக்கும் போது ஒரு காற்று வரும் பொழுது அது தன்னை அப்படியே சிலுத்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணி என்ன பண்ணுமா, திருப்பியும் போய் அவ்வளவு உயரத்துல நிக்குமா. இதை நான் யாருக்கு அடையாளமா பார்த்தேன்னா, கிறிஸ்துவுக்கு அடையாளமா. மரணத்திற்கு நேரா அவர் போயிட்டு இருக்கும் பொழுது அவ்வளவுதான், இவர் காலி, இவர் இந்த மனுக்குலத்தையா மீட்க வந்தாரு, இவரே காலி ஆயிடுவாருன்னு எது போகுதுன்னு போன வாரம் சொன்னேன். பிசாசின் கூட்டம் வந்து வெற்றி வெற்றி, நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, இவங்க பின்னாடி போறாங்க, இவரோட ஆவிய வாங்கறதுக்கு பால் கேட்ச் அப்படின்னு இவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து என்ன பண்றாரு, பிதாவே என் ஆவிய உன் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே பால் த்ரூ பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, சிக்ஸரு பிடிச்சிட்டாரு. சோ இவனுக்காக வைக்கப்பட்டிருந்த கண்ணிக்குள்ள அவன் அகப்பட்டு கொண்டான். அப்படிதான் இந்த கேதுரு மரம் விழுந்துரும்னு நினைக்கும் போது அது மீண்டுமாய் பூத்து குலுங்கி தன் வாசனை வீசினது. அந்த கேதுரு மரங்களுக்குரிய அந்த லீபோனில் உள்ள, அதனாலதான் கேதுரு மரங்கள் அநேக இடங்கள்ல இருக்கு. ஆனா இது அதிக பனிப்பொழிவுலையும் குறைந்த தண்ணீர்லயும் அந்த வறட்சியில அது முளைச்சா கூட அதோட செழிப்பு அவ்வளவு செழித்தோங்குமா. அதோட வாசனை என்ன சொல்றது,
அவ்வளோ எத்தனையோ கிலோமீட்டருக்கு அது ஸ்ப்ரெட் அவுட் ஆகி போகுமா. அதே போலதான் அங்கு முளைக்கிற அந்த திராட்சை பழங்களின் கொடிகள் படர்ந்து அந்த திராட்சை ரசம் இருக்கு இல்லையா, அந்த வைன் செய்வாங்கல்ல, அதோட வாசனை இதாகுமா. சோ இதெல்லாம் யாருக்கு ஒப்பிட்டு இருக்கிறாருன்னா, உங்களையும் என்னையும் அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒப்பிட்டு இருக்கிறார். சோ அதைத்தான் என்ன பண்ண மொத்தமா உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். அது எங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் நமக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். லீபோனில் பூத்து கொழுங்கிற செழித்தோங்குகிறவர்களாக நாம இந்த நாள்ல காணப்படுவோம். ஆமென்.